மீன் பிடிக்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 ஹவராக தூண்டில் போட்டுட்ருக்கோம். ஒன்றும் கடிச்ச பாடு இல்லை. ஸ்பெஷலிஸ்ட்டு ஒன்றுமே மாட்டல ஸ்பெஷலிஸ்ட்டு அவர். இப்போ வந்து புதுசாக பக்கத்தில் ஒரு அண்ணங்க வந்திருக்காங்க. நல்லா போடுவாங்கன்னு நினைக்கிறோம். நல்லா நிச்சயமாக நல்லா பிடிப்பாரு. பார்த்தாலே பெரிய மீனவர் மாதிரி தெரியுது. மீனவர்கள் ஹோப் ஹோப் பெஸ்ட். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ காட்டுறோம் மீன் பிடிக்கிறத. மீன் பிடிக்க வாரம் கிளம்பிடுறாங்க. ஆனா வந்து மீனே மாட்ட மாட்டேங்குதுன்றாங்க. என்ன அவங்களுக்கு பிரச்சனை, ஏன் இதனால மீன் மாட்டல அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட தூண்டில் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்காங்க. இந்த மாதிரி தூண்டில் எங்க இருக்கு? எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி தூண்டில். இங்க தெப்பம் எங்க இருக்கு? தெப்பம் எங்க போடுறீங்க? ஒரு மீன் கூட இன்ன வரைக்கும் ஒரு மீன் கூட பிடிக்கல. ஒரு மீன் கூட இது வரைக்கும் பிடிச்சதா இல்ல. ஊரா கிளம்பி போறது 4 மீன் பிடிக்கிறது, அதை கொண்டு தூக்கிட்டு இதே வேலையா இருக்காங்க. தூண்டி விடுங்க போட்டு பாக்குறேன். கொஞ்சம் மூஞ்சா காட்டுங்க. என்ன முதல்ல அசோகன் விலாக்ஸ்னு ஒன்று இருக்கு என்னோட சேனல், அதில் போய் பாரு. ஓகே, அண்ணன் விலாக்ஸ் தான் வச்சிருக்காரு. நம்மளோட பெரிய சேனல் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு குளம் வந்து ரொம்ப பெருசு. இது பெருசு, நல்லா பெரிய பெரிய குளம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். குளம் ஃப்ளைட் போகும். மக்கள் பார்க்கணும். ஓகே, கண்டிப்பா ஒரு மீனாவது பிடிச்சி நீ வீடியோ கண்டிப்பா போடுவோம். ஆனா நாங்களும் முயற்சி பண்றோம். இதுக்கு மேல எங்களால ஒன்றும் முடியல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மீன் ஏதாவது துவான்னு சொல்லி தான் இதுக்கு மேல கூப்பிட்டு பார்க்கணும். வர மாட்டேங்குது. எந்த மீனும் கிறங்க ஏதோ இருக்குது போல. அந்த பயலுக்கு எந்த குளத்துல போய் போட்டாலும் மீன் மாட்ட மாட்டேங்குது. கடிக்க முடியுது. மீன் கடிப்பனாங்குது. தூண்டிய சரி பண்ணும். இந்த மாதிரி தூண்டியெல்லாம் போட்டுக்கிட்டு நரம்பு வந்து 30 கொடி 30 குடியில போட்டாதான் சரியா வரும். 30 இல்லை 40. வேற எங்கேயாவது போக மாட்டா? வேற எங்க முக்கம்பூர்ல கடிக்கிறாங்க போமா? இங்கதான் நேரம் அங்க போய் இதுக்கு மேல அண்ணன் சட்டிக்குள்ள போடுறா. மீனை வாங்கி 1 கிலோ மீனை வாங்கி போட்டுக்கிட்டு அதுக்குள்ள தூண்டிய போடுறா. அப்படியாவது கிடைக்கிறாரு பார்ப்போம். மழை வந்துருச்சு ப்ரோ. ஹெவி ரெயின் ஹெவியா வந்துருச்சு. என்ன தூண்டிலோட இருக்காரு. தூண்டில் கடிக்கிற மாதிரி தெரியல. பசங்களாம் ஓடிட்டாங்க. மழையை பார்த்தோட தூண்டிய போட்டு தூண்டி அனாமத்தான் அங்கேயே போட்டாங்க. கீழே தரையில தூண்டிய போட்டு எல்லாம் 6 மணிக்கு வந்தாங்க. மணி இப்போ 12 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் முடியலடா, வாடா போன்ற வீட்டுக்கு. இல்லைன்னா ஒரு மீனாவது புடிச்சு தான் வருவேன் அப்படின்றா. இப்போ வந்து மீன் வந்து அது ஒரு உயிர் தான். அதுக்கு ஒரு உயிர் இருக்கனால அதை எதுவும் நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால எந்த மீனையும் பிடிக்கல. நாங்கள் பிடிச்சி நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த மீன் வந்து எங்களை கடிக்கலன்னு கிடையாது. நாங்கள் வேணுன்னே பிடிக்கல. ஏன்னா தூண்டியில் வந்து நாங்கள் புழுவே மாட்ட கிடையாது, வெறும் தூண்டியை தான் போட்டிருக்கோம். அதனால மீன் கடிக்கல. ஆனாலும் இந்த பையன் வந்து விடாமுயற்சியாக போட்டுக்கிட்டே இருக்காப்புல தூண்டில. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒன்றுமே பிடிக்கல. ஒரு இலவு ஆக்கல. மீன் பிடிக்கிறேன் கூட்டிட்டு வந்தீங்களா? யாருமா வீட்டில் செவனே